உறவுகளே அப்படிங்கிற அணியில் பேசுகிறதுக்காக நமது முனைவர் கு சக்திலீலா, உதவி பேராசிரியர் தமிழ்துறை, ஸ்ரீ காளீஸ்வரி கல்லூரி தன்னாட்சி இங்கேருந்து வந்திருக்காங்க. அம்மா ரொம்ப சிறப்பான பேச்சாளர். அம்மா பேசுகிற கலைச்சிடலாங்களா? அம்மா உங்களுடைய உரையை தொடங்கலாம். நன்றிமா. இருந்தமிழை உன்னால் இருந்தேன், இமையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன். என்னுடைய இருப்பிற்கும் இயக்கத்திற்கும் காரணமான தமிழை வணங்குகின்றேன். மாத்தி யோசிக்கொள்ளுமோ எப்பொழுதுமே மாத்தி யோசிச்சு மிக சிறப்பான ஒரு நிகழ்வுகளை நடத்திட்டு இருக்கிறாங்க. அம்மாவுடைய தலைப்பாகட்டும், அவங்களுடைய பட்டிமன்றத்தினுடைய தலைப்பாகட்டும் எல்லாமே சிறப்பா இருக்கும். இந்த அமைப்பில் நான் பேசுவதற்கு பெருமை கொள்கின்றேன். அதைவிட ரொம்ப சிறப்பாக இன்றைய நடுவர் என்னுடைய அன்பிற்குரிய அம்மா மீரா அவர்கள் தலைமையில் பேசுவது எனக்காக மிகப்பெரிய பெருமையாக இருக்கின்றது. பெண்கள் அவர்களினுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பது உறவுகளே அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போ நம்மளுடைய ஒரு பெண் தன்னுடைய பெற்றோர் இடம் இருக்கும் வரை, தன்னுடைய தாய் தந்தையருடைய வீட்டுல இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களால, ஒவ்வொரு குடும்பமுமே அவர்களால் முடிந்த அளவு அந்த பெண்ணிற்கு கல்வியை கொடுப்பாங்க. நிச்சயமா அது இன்னைக்கு நிறைய விழிப்புணர்வு பெற்றோர்களிடம் ஏற்பட்டுருச்சு. ஒரு காலத்துல இல்ல ஆண் பிள்ளைகள் தான் படிக்கணும், ஏன்னா அவர்களுடைய வருமானம் தான் நமக்கு சாரும், பெண் பிள்ளைகளினுடைய வருமானம் நமக்கு சாராது அப்படிங்கறதுனாலையும் பொம்பளை பிள்ளை படிச்சு என்ன செய்ய போகுது அப்படிங்கிற நோக்கத்தோடையும் ஒரு காலத்தில் பெற்றோர்கள் பெண்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய அளவுல படிக்கிறதுக்கெல்லாம் அனுமதித்தது கிடையாது. ஆனால் இன்னைக்கு மாறிடுச்சு அந்த நிலைப்பாடு. அதனால பெற்றோரிடம் இருக்கும் வரை அவர்களினுடைய அந்த நிலைப்பாடு, அவர்களினுடைய அந்த முன்னேற்றம் எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கும். அவங்களுக்கு தெரியும், அவங்க ஒரே வார்த்தை தான் சொல்லுவாங்க, என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குழந்தையினுடைய முன்னேற்றத்திற்கு எந்த அளவுக்கு உறுதுணையா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருப்பாங்க. இதற்கு அடுத்து அந்த பெண்ணினுடைய இரண்டாவது வாழ்க்கையாக இருக்கக்கூடிய திருமண வாழ்க்கை. அந்த திருமண வாழ்க்கையில அவங்களுடைய கணவன்ல இருந்து நான் சொல்ல விரும்புறேன். அவங்களுடைய கணவன் ஒரு சிலர் தான் தன்னுடைய மனைவியினுடைய முன்னேற்றத்தை நோக்கமாக கொண்டு அவங்களுடைய அந்த படிப்பு, அவங்களுடைய அந்த வேலை, இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உதவி செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஆனால் பெரும்பாலானவர்கள் அதை விரும்புறது கிடையாது. ஒருவேளை அவர் விரும்பினாலும் அவரை சுற்றி இருக்கக்கூடிய அவருடைய உறவினர்கள் அதை தடுக்கிறதுக்கான படிகளை செய்வாங்க. வேண்டாம், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி அவங்க அந்த ஆணினுடைய அம்மாவாக, அதாவது அந்த பெண்ணுடைய மாமியார், அவங்களுடைய நாத்தனார், இல்ல அவங்களுடைய வீட்டினுடைய பணிகள், முக்கியமா நான் பெரியதா நினைக்கிறது வீட்டினுடைய பணிகள். அந்த பணிகளை சொல்லி முதல் தடை அந்த பெண்ணுக்கு ஏற்படும். அடுத்து ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணினுடைய அந்த மாமியார் பொறுப்பேத்துக்க மறுப்பாங்க. ஏன்னா இவன் எப்ப பார்த்தாலும் அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்லி சொல்றா, அங்கது செய்யறேன் இது செய்யறேன்னு சொல்லி சொல்றா அப்படின்னு சொல்லி இவ வேலைக்கு போகிற, ஒருவேளை அந்த பெண் வேலைக்கு போகிறவங்களா இருந்தா வேலைக்கு போறேன்னு சொல்லி அவங்க ரொம்ப தலக்கணமா, அவங்க இயல்பா இருந்தாலுமே அவர்களுடைய பார்வையில் என்னவா தெரியும் அப்படின்னு சொன்னா அந்த பெண் இயல்பாகவே இருந்தாலுமே அந்த 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 பெண்ணினுடைய மனநிலை அதையெல்லாம் அவங்க யோசிக்க மாட்டாங்க. இவர்களுடைய பார்வையில் அந்த பெண் தவறாகத்தான் தெரிவா. இல்ல இவ இப்படிதான் இருக்கிறா, உன்னுடைய மனைவி இப்படிதான் இருக்கிறா, நீ இப்படி எல்லாம் அவளுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுனால அவ இப்படி இருக்கிறா அப்படின்னு சொல்லி அங்க முதல் முட்டுக்கட்டை விடும். அடுத்து அந்த ஆணோடு பிறந்த சகோதரர்களாக இருக்கட்டும் அல்லது பெண்களாக இருக்கட்டும், நாத்தனார் குழந்தை அப்படி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அவங்க அடுத்து அவங்க பேசுவாங்க. ஏதாவது அந்த கணவனிடம் சொல்வது அல்ல அந்த பெண்ணினுடைய அந்த திறனை குறைத்து மதிப்பிடுவது, அந்த பெண் இவளுக்கெல்லாம் என்ன தெரியும், இவெல்லாம் என்ன பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி அவர்களை மட்டம் தட்டி பேசுவது, இதெல்லாம் இருக்குது. இத நான் இன்னும் என்னுடைய வாழ்க்கையோடு நான் இணைச்சு பேச ஆசைப்படுறேன். என்னுடைய அப்பா எனக்கு முனைவர் பட்டம் படிக்கிறது வரைக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாருன்னா எனக்கு சூழல் அப்படி அமைந்தது, அதற்கான வாய்ப்புகளும் கிடைத்தது. அதுக்கு எந்த விதமான தடையும் எங்களுடைய வீட்டுல கிடையாது. இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா, நான் என்னுடைய தோழிகளோடு சேர்ந்து பெங்களூர் வரைக்கும் தனியா கருத்தரங்கங்களை கலந்து கொள்வதற்காக பொறுத்தருள்க.
அந்த அங்க வரைக்கும் நான் போறதுக்கு, என்னுடைய தோழியர்களோடு போறதுக்கு எனக்கு அனுமதி இருந்தது. நான் எங்க அப்பா ஒரே வார்த்தை தான் சொல்லுவாரு, போயிட்டு வந்துருவா, ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க பொம்பளைங்களா பொண்ணுங்களா தான் போவோம். ஒரு 5 பேர் சேர்ந்து தான் வந்து போவோம் எங்கனாலும். நான் 2.5 வருஷம் முனைவர் பட்டம் இருக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 12 ஆய்வு கட்டுரைகள், கருத்தரங்கங்கள் நான் கலந்திருக்கேன். 12க்குமே நான் வந்து வெளியில போய் கலந்து அதுக்கு நேரடியா போய் நான் என்னுடைய பேப்பர் பிரசன்டேஷன் பண்ணி அதுல பரிசுகள் கூட நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஆனால் அதற்கு அடுத்து அந்த திருமணம் அப்படிங்கிற ஒன்று நடந்ததுக்கு அடுத்து நான் அப்ப வேலைக்கு போய்கிட்டு தான் இருந்தேன். என்னுடைய கையில் வருமானம் உண்டு, எனக்கான சுதந்திரம் இருந்துச்சுன்னா வந்து அந்த போயிட்டு வர்றதுக்கெல்லாம் வந்து வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு மட்டும் தடை கிடையாது. இதே நான் பணியாற்றிய அந்த கல்லூரியில் மாணவிகளை எங்காவது அழைத்து செல்வதாக இருக்கட்டும், அல்லது அங்க இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்கள் வந்து சுற்றுலா எங்களுக்கு உண்டு, அந்த சுற்றுலாவாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வந்து எனக்கு பெரிய அளவுல எங்களுடைய வீட்டில் தடை உண்டு. போகக்கூடாது, வேலைக்கு மட்டும்தான் போகணும். இப்ப நான் லேட்டா வேலை அங்க அதிகமா இருந்து நான் தாமதமா வந்தா கூட வந்த உடனே மறுபடியும் வேகமா வீட்டு வேலைகளை நான் வந்து செய்தே ஆகணும். யாரும் வந்து எனக்கு உதவுறதெல்லாம் மாட்டாங்க. நான் எப்பொழுது நான் வர்றேனோ அப்பதான் நான் வந்து இப்ப முன்னாடி பேசிட்டு போனாங்க இல்லையா, அடுப்பங்கரையே ஆம்பளையா சொல்லி, அது போல நேரடியா போகிறது. நான் சமையக்கட்டுக்கு தான் போவேன். அங்க போய் என்னுடைய மாமியார், என்னுடைய குழந்தை, இவங்களுக்கெல்லாம் சமையல் பண்றதுதான் என்னுடைய வேலை. உண்மையிலேயே நான் சொல்றேன், ஒரு 2-3 ஆண்டுகள் அந்த நான் வந்து அந்த ஸ்டாண்ட் பண்றதுக்கு, மறுபடியும் அந்த ஆய்வுகள் செய்வதற்கும், நான் கருத்தரங்கங்களுக்கு கட்டுரைகளுக்கு எழுதுவதற்கு தயாராகிறதுக்கும் என்னை நான் நிலைப்படுத்தி கொள்ள எனக்கு 2 ஆண்டுகள் கிட்டத்தட்ட தேவைப்பட்டது. தெரியும், நான் வந்து நல்லா வந்து பண்ணுவேன், என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அப்படிங்கறது எல்லாம் தெரிந்தாலும் செய்யக்கூடாது. ஏன்னா நாம செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா அவர்களுடைய வீட்டு வேலைகளை நாம் செய்ய மாட்டோம். அதுல ஏதாவது ஒரு இடர்பாடு வரும், அதுல அவங்க பொறுப்பேத்துக்கிற மாதிரியான சூழல் வரும். அப்ப நான் எழுதிய கட்டுரைகள் ரொம்ப குறை. திருப்பி எப்ப எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு சொன்னா, மறுபடியும் நான் மகப்பேறு அடைந்திருந்த போது வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு சூழல். அப்ப எனக்கு வந்து என்ன செய்யன்னு தெரியல. அப்ப அந்த நேரத்துல நம்ம கொரோனா தொற்று வேற இருந்தது. அந்த நேரத்துலதான் திருப்பி நான் என்னுடைய ஆய்வு கட்டுரைகளை நான் வந்து எழுத ஆரம்பிச்சேன். உண்மையிலேயே ஒரு 10 கட்டுரை கிட்ட திருப்பி ஒரு வெப்சைட்ல நான் போடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அங்க ஏன்னா எங்கேயுமே போக முடியாது, வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். எவ்வளவு நேரம் வந்து இது பண்ணுவாங்க, எவ்வளவு நேரம் அவங்க கிட்ட நம்ம பேசிக்கிட்டு இருக்க முடியும். அப்ப விட்டுட்டாங்க, போ அப்படின்னு சொல்லி. இப்படி இத வந்து நான் வந்து உணர்ந்ததால் தான் நான் இன்னைக்கு உறவுகள் அப்படிங்கிறதுக்கு வந்து கொடுத்தேன். நிறைய பேர் வந்து சில ஆண்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நம்மை விட நம்முடைய மனைவியை மற்றவர்கள் வந்து பெருமையா பேசுறத விரும்புறது கிடையாது. நிறைய பேருக்கு அது உண்டு. ஏன்னா நான் வந்து ஆண். நம்ம சில பேர் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, நம்மளோட சமமா வரும்போது சில ஆண்கள் வந்து ரொம்ப அதை வந்து விரும்புவாங்க. என்னுடைய மனைவியை மற்றவங்க பெருமையா பேசுறாங்களா, அது எனக்கு பெருமைன்னு சொல்லி விரும்புவாங்க. பெரும்பாலான ஆண்கள், நான் ஆண், என்னை தாண்டி உன்னை ஒருவர் புகழ்கிறார்களா, கூடாது, என்னையதான் வந்து பெருசா மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய முன்னேற்றத்தை இல்ல நம்மள மத்தவங்க பெருமையா பேசக்கூடிய இடங்களை எப்படி தட்டி விட முடியுமோ அப்படி தட்டி விடுவாங்க. இது என்னுடைய யதார்த்த வாழ்க்கையில நான் பார்த்த உண்மை. அதையே நான் இங்கு பதிவு செய்ய விரும்பினேன். இது என்னுடைய சூழல் மட்டும் இருக்காது, நிச்சயமாக இந்த தளத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய அல்லது இனி காணொலியில் கேட்க போற உறவுகளினுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சில இடங்களில் அந்த சம்பவங்கள் நிகழ்ந்து இருக்கும். இன்னும் ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நான் மலேசியா பல்கலைக்கழகத்துக்கு எனக்கு ப்ரொஃபசர் வேலைக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி நான் தேர்வாயிருந்தேன். அப்ப இதே மாதிரிதான் ஒரு 2 ஆண்டு தான் அவங்க வந்து அக்ரிமெண்ட் பேஸ்ல கூப்பிட்டு இருந்தாங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்லும் போது சுத்தி நின்று எங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து கல்யாணம் ஆகல, பிள்ளைய அனுப்புறதா, போகவே கூடாது அப்படின்னு சொல்லி உண்மையிலே அந்த ஒரு பெரிய வாய்ப்பை நான் இழந்தேன் என்னுடைய வாழ்க்கையில. அந்த வயசு தாண்டிரும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணமாக இருந்தாலும்
ஏன் பையங்களை எல்லாம் சொல்றாங்கல்ல, கல்யாணம் பண்ணிட்டு ஃபாரின் அனுப்புறாங்க இல்லையா, அது மாதிரி எனக்கு திருமணம் செஞ்சுட்டு சரி போயிட்டு வாமா மலேசியாவுக்குன்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஏன்னா பெண்களுக்கு எப்பவுமே நமக்கு எப்பவுமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு, ஒரு எல்லை, நம்மளுக்கான வரையறைக்குள் நாம் இருந்தாலும் பாரதி சொல்வது போல் பெண் வந்து அவளை பாதுகாத்து கொள்ள அவளுக்கு தெரியும். பெண் வந்து இயல்பாகவே கற்பு இயல்பு அப்படிங்கிறது, அவளுடைய இயல்பு என்ன, அவளுடைய கற்பை எப்படி காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் அவளுக்கு தெரியும். நீங்க பூட்டி வச்செல்லாம் காப்பாத்த வேணாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா புதுமை பெண்ல சொல்லி இருப்பாரு. அது போல நமக்கு தெரியும், நம்மை சார்ந்த நம்முடைய பெற்றோர்கள் என்னுடைய பிள்ளை இப்படி அப்படின்னு சொல்லி நம்பிக்கை நம் மீது வைத்திருந்தாலும் அவர்களினுடைய மனதை மாற்றும் விதமாக கூட சில உறவுகளினுடைய கேள்விகளும் அவர்களுடைய உரையாடல்களும் அமைகின்றது. அது பெண்களினுடைய முன்னேற்ற தடையாக நான் கருதுவதால் பெண்களினுடைய முன்னேற்றத்திற்கு முதல் தடையாக இருப்பது உறவுகளை என்ற என்னுடைய கருத்தை பதிவு செய்து இடம் சாருகின்றேன். நன்றி, வணக்கம். மிகச் சிறப்பு. ரொம்ப அழகாக பேசுனீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை கருத்து வடிவில் நீங்கள் கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷமா. நிறைய பெண்களுடைய வாழ்க்கையில் இது மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு, நடக்க போகுதுன்றதை சொன்னீங்க. உண்மைதான். அம்மா என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். அம்மா சக்தி லீலா அம்மா சொல்லி தரலாம் வேண்டாம். அவங்க எப்பயுமே வந்து உண்மையா யதார்த்தமா எது நடக்குதோ, எந்த ஒரு தலைப்பா இருந்தாலும் சரி, அந்த தலைப்புக்கு எது வந்து சரியானதோ, நம்ம தலைப்பு தான், அதுலதான் நம்ம வந்து அதை வாதிட்டு அதை வந்து ஜெயிக்க வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. அந்த விதத்துல என்னைய மாதிரி அவங்க இருப்பாங்க. அதை நான் நிறைய இதுல பாத்திருக்கேன். நானு என்னன்னு கேட்டா, இது உண்மை, இதுதான் யதார்த்தம், உண்மையை ஒத்துக்கணும். நம்ம எந்த வீட்டுல யாரு எப்படி கேட்டாலும் அதுதான் உண்மை. எய்தர் அவங்க சின்ன வயசுல அவங்க அப்பா வந்து ஒரு அப்பா அம்மா செய்ய மாட்டாங்க, அது முன்னாடி காலத்துல அப்படி இருந்தது, பெண் பிள்ளை வெளியில போக கூடாதுன்னா அதெல்லாம் மாறி மாறி இப்ப வந்திருக்கு. கணவர்னு வரும்போது அந்த பெருமையா இருக்குன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அது 100க்கு 100 உண்மை. அந்த பெருமைய வந்து ஏத்துக்கிற மனசு என்னதான் நீங்க சொல்லுங்க. நிறைய படிச்சுட்டான்னு அவங்க இன்னொருத்தவங்க கூட சொன்னாங்க, அது கரெக்டா. இவ படிச்சுட்டா நம்ம கொஞ்சம் படிக்கலைன்னா அதை ஏத்துக்கலாங்கிற மனசு இருக்காதுங்க, இருக்கவே இருக்காது. நம்ம சாதாரண ஒரு சஜஷனோ ஒரு ஒப்பீனியனோ இதுக்கு இப்படி இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அவங்களுக்கு என்னன்னா, இந்த படிச்சதுனால படிப்புக்கும் அன்றாட வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லைங்கிறதே தெரியாது. நம்ம படிச்சது நம்ம கல்லூரியிலையும் அந்த இதுலயும் தான் போய் சொல்ல போறோம். அதுக்கும் அன்றாட அந்த வாழ்க்கைய அந்த திறமையே அது பெண்கள்கிட்ட இயல்பாவே இருக்கு. அத வந்து இன்னும் அந்த அறிவு சார்ந்த இடத்துல எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர்றதுனால அவங்களுக்கு இன்னும் தெரியுது. இடையூறுக்கு மன்னிக்கணும். எங்க வீட்டுல எல்லாம் வந்து சொல்லிடுவாங்க, நான் ஏதாவது பேசும்போது சொல்லுவாங்க, இது ஒண்ணு காலேஜ் கிடையாது, உன்னுடைய இதை வந்து போய் ஸ்டூடெண்ட் கிட்ட வச்சுக்கோ. நமக்கு அந்த வார்த்தையை நான் வந்து நிறைய தடவை கேட்டிருக்கேன். அந்த வார்த்தை எனக்கு சில சமயங்கள்ல இரிட்டேட் ஆகும். அந்த வார்த்தையை சொல்லும் போது நம்ம வந்து இயல்பா நம்மளுடைய ஒப்பீனியனை நம்ம சொல்லுவோம், அடுத்த நிமிடமே வந்து இது ஒண்ணு காலேஜ் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வரும். அடுத்து நான் பேசவே மாட்டேன். நிறைய ஆசிரியர்கள் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி வீட்லயும் இருக்கணும்னு நினைச்சா எப்படி அம்மா முடியும்? அதே ஸ்ட்ரிக்டா அதே மாதிரி குழந்தைங்க அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம வந்து இயல்பா நம்மளுடைய பேசுற தோரணையே அது மாதிரி இருக்கிறதுனால நம்ம சொல்லும் போது அதிகாரமா தெரியுமோ என்னவோ, நான் வந்து இயல்பா தான் பேசியிருப்பேன். அது வந்து அதிகாரமா தெரியுமோ என்னவோ அடுத்த நிமிடம் அங்கிட்டு இருந்து வார்த்தை வந்து வரும். இதை நான் வந்து நிறைய தடவை வந்து எங்க வீடுகள்ல கேட்டிருக்கேன். ஆனா எங்க அப்பா வீட்டுல எங்க அம்மா வீட்டுல அந்த வார்த்தையை நான் கேட்டதே கிடையாது. என்னுடைய கணவர் வாயில இருந்து நான் நிறைய முறை இந்த வார்த்தையை கேட்டிருக்கிறேன். அது சில சமயங்கள்ல நிறைய நேரங்கள்ல என்னைய மௌனமாக்கி இருக்கு. அதுக்கடுத்து நான் பேசுறதையே வந்து குறைச்சிக்கிட்டேன்னு தான் சொல்லணும். குடும்ப விஷயமாவோ இல்ல பொது விஷயமாவோ கருத்துக்கள் சொல்வதை வந்து நான் குறைச்சிக்கிட்டேன். அதுக்கடுத்து அதாவது அதுக்கும் இதுக்கும் சம்மந்தப்படுத்திடுவாங்க. ஆனா அதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறது
நல்ல தெளிவா தெரியும். ஆனா சம்மதப்படுத்திடுவாங்க. ஏன்னா படிப்புல வந்து இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா நம்மளும் போய் அங்க போய் பாடத்தை தான் நடத்துறோம். ஆனாலும் அது என்னமோ தெரியல, எந்த ஒரு வேலைக்கு போனாலும் எந்த ஒரு இதா இருந்தாலும் அத வந்து ஒரு சம்மதப்படுத்தி அத சொல்லிடுறது பொதுவான வழக்கமா இருக்கு. அதுவும் உண்மைதான். எல்லாமே யதார்த்தமா இயல்பா இன்றைக்கு காலத்துல நடக்கிறது. ஏற்கனவே அதிகமா நடந்தது, இப்பயும் நடக்குதுங்கிறத ரொம்ப சிறப்பா அருமையா சொன்னேன். அது வந்து அடிச்சுக்கவே முடியாது, உண்மைதான் அதெல்லாமே. நல்ல சொன்ன சக்தி இல்லாம சிறப்பா பேசுறீங்கம்மா. ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லா நன்றிம்மா, நன்றி நன்றி நன்றி.